நீங்க ஒரு தடவ தோத்துட்டே, நம்மளுக்கு இது செட் ஆவாதுன்னு நெனச்சிருக்கீங்களா? நான் ஒரு கதை சொல்றேன். சாண்டியாகோன்ற ஒருத்தன் ஸ்பெயின்லேருந்து ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு ட்ரீமோட வரான். வந்த ஃபர்ஸ்ட் நாளே அவனோட பணத்த எல்லாமே கொள்ளடிக்கிறாங்க. வந்த ஃபர்ஸ்ட் நாள்லயே ஜீரோக்கு போயிட்றான். அவனோட கனவு என்னன்னா, ஒரு ட்ரெஷர தேடி வந்திருப்பான். ஆனா அத கைவிடல. அவன் என்ன பண்றான்னா, ஒரு கிரிஸ்டல் ஷாப்ல வேலைக்கு போறான். ஒரு 1 வருஷம் டைம வேஸ்ட் பண்ணாம ட்ரேட் எப்படி பண்ணணும்னு கத்துக்கிறான். பார்கெனிங் எப்படி பண்ணணும்னு கத்துக்கிறான். பேஷன்ஸா எப்படி இருக்கணும்ன்றத கத்துக்கிறான். இத இந்த புக்கு ஃபெயிலியர்ன்னு சொல்லல. இத தேவையான ரீகேலிப்ரேஷன் சொல்லுது. நம்ம பொதுமக்களோட மனநிலையே என்னன்னா, ஒரு தோல்வி தான் எண்டுன்னு நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையாவே ஒரு தோல்வின்றது ஒரு டேட்டா பாயிண்ட் மட்டும் தான். நான் தோத்தான்றது கேள்வி கிடையாது. இந்த தோல்விய வச்சு என்னால என்ன கத்துக்க முடியும்ன்றது தான் உண்மையான கேள்வியே. தோத்த உடனே நிறுத்துறவங்களுக்கும், அந்த தோத்தத வச்சு யூஸ் பண்ணி முன்னேறவங்களுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னா, திறமை கிடையாது. அந்த டிஃபரன்ஸ் வந்து இன்டர்பிரிட்டேஷன். நீ தோத்தது ஒரு ஜட்ஜ்மென்ட் கிடையாது. அது ஒரு ரிப்போர்ட் கார்ட் மாதிரி. அத படிச்சு பாருங்க. நிறுத்தாதீங்க.